Hello students, welcome back to our channel Smart Stitch. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி 3D எஃபெக்ட்ல நம்ம கிளாத்ல பட்டர்ஃப்ளை மேக் பண்றது எப்படி அதை தான் பார்க்க போறோம். அதுக்காக நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெட் கிளாத், வெல்வெட் கிளாத், சாட்டின் கிளாத், ஆர்கன்சா கிளாத் எந்த கிளாத்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் கிளாத் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் கிளாத், வெல்வெட் கிளாத் அது யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ரா எட்ஜஸ் வந்து எதுவுமே ஹீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கிளாத்தஸ் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெட் கிளாத் அல்லது வெல்வெட் கிளாத் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஆர்கன்ஸாலே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு கிளாத் தான் எடுத்துக்கிறேன். இதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளையோட சைஸ் வந்து 3 இன்ச்சு, நீளமும் 3 இன்ச், அகலமும் 3 இன்ச், 3 இன்ச்சு வச்சு நான் எடுத்து நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை ஷேப் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணோம். அதுக்காக நம்ம வரையக்கூடிய ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ எப்படி ட்ராப் பண்ணுறோனோ அதே மாதிரியே நீங்கள் ட்ராப் பண்ணி கட் பண்ணோம். இப்போ இதில் என்ன மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கணும் இதே மாதிரி ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ண பக்கம் வந்து மேலே இருக்கணும், இன்னொரு பக்கம் வந்து கீழே வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜூமின்லாம் காட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா சிசரை வச்சு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்புமே பண்ணோம். பட்டர்ஃப்ளையை நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். பட்டர்ஃப்ளையோட 2 விங்ஸ் வந்து பெருசாக இருக்கும், இன்னும் 2 விங்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 4 விங்ஸுமே ஒரே அளவில் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து இன்னும் 2 விங்ஸை மட்டும் குட்டியாக அப்படியே நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இதே பேட்டர்னில் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஸ்மாலாக கட் பண்ணோன்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய 2 விங்ஸ் மட்டும் நல்லா பெருசாகவும் கீழே இருக்கக்கூடிய 2 விங்ஸ் நல்லா குட்டியாகவும் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் சின்னதாக இருக்க மாதிரி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத் வந்து ரா எட்ஜஸ் எப்படினாலும் நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை ஹீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து எதுவும் ஆகாது. ஸோ கேண்டில் வச்சு ஹீட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சு நம்ம ஹீட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொசுவத்தி வச்சு தான் நம்ம வந்து ஹீட் பண்ணக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்காக நம்ம சால்ட்ரிங் மிஷின் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பல்க் ஆர்டர்ஸ் பண்ணும்போது நிறையா இந்த மாதிரி மேக் பண்ணி பண்ணும்போது இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய டைம் ஆகும். ஆனால் சால்ட்ரிங் மிஷின் வச்சு நம்ம பண்ணோன்னா ஈஸியாகவே முடிச்சிடலாம். அப்போ நம்ம முடிக்கும்போது டக்குன்னு ப்ராப்பராகவும் இருக்கும். இந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தெரியுது, ஃபினிஷிங்காக இல்லை. நம்ம சால்ட்ரிங் மிஷின் வச்சு பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். சால்ட்ரிங் மிஷின் வச்சு பண்ணும்போது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் வீடியோவோட எண்டில் இருக்குது. ஸோ அதையும் வீடியோவோட எண்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். நடுவில் அப்படியே ரெண்டு விங்ஸ் வந்து பெருசானது மேலே இருக்க மாதிரியும் கீழே இருக்கிறது குட்டியான விங்ஸு கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்துட்டு ரன்னிங் ஸ்டிச் சென்டரில் போட்டு எடுத்து அதை டைட்டாக ஃபிட்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து ரொம்ப டைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக டைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணுறது நம்மளோட இஷ்டம் மட்டும் தான். எப்படி பண்ணாலுமே அது நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸை நம்ம எதில் யூஸ் பண்ணலான்னா லாங் கவுன் ஸ்டிச் பண்ணும்போது அதில் மேலே நீங்கள் நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது அது பிளெயினாக இருக்கும். பிளெயினாக இல்லாமல் 3D எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதே கலரில் நீங்கள் வந்து சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணுவீங்க. அந்த சாட்டின் கிளாத்தை இப்படி நீங்கள் நெட்டோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட கேப்பில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிவிட்டு நாட் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் பஞ்சிங் மிஷினை வச்சு ஒரே ஒரு பஞ்ச் பண்ணாலே போதும், அப்படியே ப்ராப்பராக செட் ஆகிரும். நடுவில் சென்டரில் வச்சுட்டு பீட்ஸ் பின்னும் அண்டு பீட்ஸ் பஞ்சிங் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த பீடையும் வச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸில் கூட அட்டாச் பண்ணிடலாம். நமக்கு ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் எல்லாமே. நம்ம வந்து நிறைய ஈஸி மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஹேண்டாலே பண்ணோன்னா நிறைய டைம் எடுக்கும். மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நார்மலாக ஒரு சுடிதார் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸை ட்ரெஸ் ஃபுல்லுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ வந்து மேட்ஸி, ஃபுல் சர்க்குலர் சுடிதார் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது
இந்த டிசைனை யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது நீங்கள் டெய்லரிங் மிஷின் அந்த மிஷினை வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுலாம். இப்போ வந்து நான் ஹேண்டை வச்சு தான் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறக்கூடிய ஏரியா என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஒரு சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததான் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரை நமக்கு வந்து கிளாத் தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியா ஃபுல்லும் ஒரு குறிப்பிட்ட கேப்பில் நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட நம்மளே பண்ணும்போது நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து புதுசாக ஒரு நியூ ட்ரெண்டிங்கை நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ரெடிமேட்லலாம் இந்த மாதிரிப்பட்ட 3D எஃபெக்ட் உள்ள ஃப்ளவர் டிசைன்ஸாக இருக்கலாம், பட்டர்ஃப்ளை டிசைன்ஸாக இருக்கலாம், ஹார்ட்டின் டிசைன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட ஃபேப்ரிக்ஸ்லாம் அடிஷ்னல் காஸ்ட்டு மீட்டரே நமக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்மளே மேக் பண்ணும்போது நமக்கு வந்து ரேட் அந்தளவுக்கு ஆகாது. கொஞ்சம் டைம் அண்ட் ஒர்க் வந்து அதிகமாகும். ஆனால் அதை நம்ம பண்ணும்போது நமக்கு அந்தளவு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் கிடைக்கும். நமக்கு கிளாத் வாங்கினா கூட நமக்கு சம்டைம்ஸ் அது வந்து கிளியராக அவங்க வந்து அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ரிமூவ் ஆகி வரும். ஆனால் நம்ம இப்படி நம்மளோட ட்ரெஸ்லேயே பண்ணும்போது நமக்கு அது ப்ராப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இல்லை கம் போட்டு கூட பேஸ்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். என்ன பண்ணாலும் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது அது லைஃப் லாங் நமக்கு அப்படியே இருக்கும். இதுக்கப்புறமா சென்டரில் கொஞ்சம் கேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி டிசைனை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பீட்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது கீழே வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதான பீட்ஸும் மேலே வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பீடும் யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு ரைஸ் பீடு அந்த மாதிரியெல்லாம் இருந்துன்னா அதே யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 லைன் ஸ்டோன் செயின் கூட சென்டரில் யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஆண்டனா மேக் பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும். எதுவுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் இந்த திங்ஸ் தான் வைக்கணும்னு கிடையாது. இன்றைக்கி நான் கீழே வந்து ஒரு 4 பீட்ஸ் வந்து சேம் சைஸில் எடுத்துகிட்டு மேலே ஒரு பெரிய பீட் எடுத்து ஃபைனலாக 2 கட் பீட் கொடுத்து ஆண்டனா மேக் பண்ணி நம்மளோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணேன். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ்லாம் நார்மலான பேசிக் ஸ்டிச்சஸ் தான். நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் போடுறேன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணிட்டேன். நம்மளோட சேனல் வந்து 5K ரீச் ஆக போகுது. 4K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி 4.5K நம்ம ரீச் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரத்தில் 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஷார்ட் டைம் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது, ரீசெண்டாக தான். ஆனால் இவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இன்னும் எங்களுக்கு தேவை, கடைசி வரைக்கும் தேவை. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வரும். நீங்கள் இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் நம்ம சாஃப்ட்வேர் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. இன்றைக்கி இந்த பட்டர்ஃப்ளையோட ரா எட்ஜஸ் வந்து ஹீட் பண்ணது கொஞ்சம் ஜார்ஜெட் மெட்டீரியல்னால தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் இதே நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது, சாட்டின் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்காது. இதுக்கு பதிலாகவே நான் வந்து அந்த சால்ட்ரிங் அயான் அந்த மிஷினை வச்சு நான் பண்ணேன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். சால்ட்ரிங் அயான் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெடிமேடாகவே நமக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்ஸ் கிடைக்கி, ஸ்டார் ஷேப் கிடைக்கி, MDF போர்டு வந்து நமக்கு கிடைக்கி. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி போர்டெல்லாம் கிடைக்கி. நம்ம இதையே நம்ம வந்து ஒரு ட்ரேசிங் இதாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையனா ஒரே நேரத்துலேயே பண்ணலாம். நீங்களே சொல்லுங்கள் இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.